இன்ஃபேக்ட் அது ஒரு ரொம்ப வேலிட் பாயிண்ட். இல்ல வறுமை விடணும்னு சொல்றது நீங்க வந்து சொல்றது வந்து நீங்க சொல்லிருக்கீங்கல்ல சார், தட் எவ்ரி சைல்ட் மஸ்ட் ஹேவ் அந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப்ல எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பும் வழங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். எல்லாரும் வளர்ந்தவங்க வழிபடணும். நான் சொல்றது என்ன, வளர்ந்தவங்க அடுத்தவர்களுக்கு வழிபடணும். கண்டிப்பா அது எல்லா இடத்துலயும் சொல்றேன். என்னோட நான் கடைபிடிக்கிறேன், எங்க வீட்டுல கடைபிடிக்கிறோம். என்ன சார், எங்க வீட்டுல நாங்க கடைபிடிக்கிறோம். அது நான் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கி படிக்கல, அண்ணன் மெரிட் ஸ்காலர்ஷிப் வாங்க. எங்க அப்பா வந்து சொன்னவர் ஒரு வீட்டுல ஒரு தலைமுறையில ஒருத்தர் வாங்கணும். இது எல்லாரும் அம்மான்னு சொல்றீங்க, அப்பாக்களை நம்ம மறந்துடுறோம். எனக்கும் எங்க அப்பா வந்து ஒரு விதத்துல மிகப்பெரிய ஹெல்ப் தான். ஏன்னா அதை செய்யாத இதை செய்யாதுன்னு அவர் சொல்லவே இல்லை. சினிமாவுக்கு வரும்போது கூட என்ன டிஸ்கரேஜ் பண்ணல. 35 மார்க்கு மேல எடுத்தா திட்டுவாரு. 35 தானே பாஸ்ன்னு வச்சிருக்காங்க. அப்ப எதுக்கு நீ 60, 70, 80 வாங்கிட்டு இருக்க? ஏன் டென்ஷன் ஆகுற? 35 தானே கவர்மெண்டே சொல்லிருக்காங்கல்ல, 35 எடுத்தா பாஸ். அப்படியே எவ்வளவு வாங்குறேங்க. அதனால ஒரு அழுத்தம் இல்லாத வளர்ந்தேன். பிரஷர் இல்லாம, பேரண்டல் பிரஷர் கிடையாது. எங்க ஃபாதர் தான் நிறைய புத்தகங்கள், இது நீல்கிரிஸ்ல இருக்கும்போது அங்க ஒரு பெரிய லைப்ரரி கூட்டி கொண்டு உள்ள விட்டு அவர் பாட்டு போயிருவாரு. புக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சதே அப்படி அவர்னால தான். அண்ட் உங்களோட கரியரோட ஸ்டார்ட் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ் இல்ல சார்? வித்தின் 3 months நீங்க வந்து அந்த சாஃப்ட்வேர் சேட்டலைட் சிமுலேட்டரா? ஆமா. சோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுத்தீங்க. அத பத்தி சொல்லுங்க. அதுதான், அதாவது வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்து அதை செய்யணும் அப்படின்னு இருக்கு. அதாவது நார்மலா வந்து நான் பிஏ படிக்கும் போது நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா கூட மற்ற நண்பர்களுக்கு சேர்த்து செய்வேன். 3 ப்ராஜெக்ட் பண்ண நான் ஒரு ஆள் நான் இருந்திருப்பேன். அதே மாதிரி இங்க வந்ததையும் அரசாங்க வேலைன்னு வந்துட்டேன். பட் இருந்தாலும் ஏதாவது செய்யணும்னு ஒரு துடிப்பு கண்டிப்பா இருந்துச்சு. அதனால ஏதாவது வேற விதமா செய்யலாமா அப்படின்ட்டு முதல்ல என்னுடைய கொடுத்த அமைப்பு அவ்வளவுதான் இல்ல, புதுசா செய்ய முடியுமா அப்படின்ட்டு பண்ணதுல வந்து நம்ம சேட்டலைட் செஞ்சுட்டு அங்க போய் நம்ம தனிமாருக்கு போல நம்மளே ஒன்னு சிமுலேட்டர்ல செஞ்சுக்கிட்டு பண்ணுவோமா. அப்ப சாஃப்ட்வேர் அவ்வளவு வராத காலம் நம்ம சாஃப்ட்வேர்ல பண்ணி பாத்துக்கிட்டு அது அதனுடைய இயங்க முறைகள் எல்லாம் பாத்துக்கிட்டு அதுக்கு முறை பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டம் கொடுத்தேன். இது ஒண்ணு இது என்ன அப்படின்னா நான் துடிப்பா திட்டம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கொடுத்துட்டு சனி ஞாயிறு வீட்டுக்கு வருவேன். இப்ப சனி ஞாயிறு வரது என்ன தெரியுது, பட் அப்போ சனி ஞாயிறு வீட்டுக்கு வருவேன். அப்ப போயிட்டு திங்கக்கிழமை போறேன், என்னுடைய டேபிள்ல இருக்கு இது வெரி குட், இது நீங்களே எடுத்து செய்யறதுனா எடுத்து செய்யுங்க அப்படின்ட்டு டைரக்டர் ப்ரொஃபசர் ரியா ராவ் இருந்தாரு, அவங்க கிட்ட இருந்துச்சு. எனக்கு உடனே அசந்துட்டு நான் என்ன உடனே பாத்துட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கொடுக்குறீங்க, சனி ஞாயிறு லீவு, மண்டே போறீங்க, அவர் பாத்துட்டு ஒரு கொடுத்திருக்காருன்னா ரியலி ஸ்டாண்ட் எடுத்து பண்ணேன். படுத்து பண்ணும்போது அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, அதாவது ஏன் அப்படி கொடுத்தாரு அப்படிங்கறது. பட் சேலஞ்சு நினைச்சே கொடுத்தாரு அவரு. கிட்டத்தட்ட அப்ப வந்து 7 லட்சம் 7.5 lakhs அப்ப பெரிய அமௌண்ட். ஏன்னா இப்ப ஐ வாஸ் வெரி யங் ஃபெலோ 82ல. இட் ஹஸ் கிவன் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப பண்ணும்போது நிறைய கத்துக்க வேண்டியது இருந்துச்சு, நிறைய ஆராய்ச்சி வேண்டியது இருந்துச்சு. அது வந்து நல்ல ஒரு படியா அமைஞ்சது எனக்கு. அண்ட் நீங்க வந்து நேஷனல் ரெவென்யூ கூட சேவ் பண்ணிருக்கீங்க, ஒரு அப் டு $10 million ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெவென்யூ வந்து per year இல்லையா? சோ அந்த இது வந்து என்ன, they had written it off? almost a satellite which was about to written off. Okay, அது மாதிரி இருந்த கண்டிஷன்ல வந்து பழைய பீஸ். ஆமா, கண்டெம்ட்டாங்க, அவங்க ரிட்டையர் பண்ணிடலாம்ட்டாங்க. அத ஒரு மாதிரியான சிச்சுவேஷன் இருந்துச்சு. தென் ஒரு குழுவோட சேர்ந்து இல்ல நாங்க ட்ராவல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்ணோம். And that we succeeded. And last 11 years the satellite இன்னி வரைக்கும் அது working. It's $10 million per year sir. நம்மளுக்கு கண்ட்ரிக்கு வருமா? That one of the pioneering effort in the space industry. Many people in very many conferences they acknowledge such a thing people have not attempted, and we have done it and we have shown 11 years. இது ஒரு ஜோக் உண்டு டாக்டர். சொல்லுங்க. என்னன்னா ராக்கெட் அனுப்பி கவுண்ட் டவுன் எல்லாம் பண்றாங்களா, 9 6 7 5 போக மாட்டேங்கிறான், என்னென்னமோ பண்றாங்களா, அது பண்றாங்க, என்ன $இத்தனை மில்லியன் கொடுத்து செய்திருக்கோம் போக மாட்டேங்குது போது நம்மால் ஒருத்தன் அந்த பக்கமா போயிருக்கான். போன உடனே இது நான் செய்யறேன், என்ன ராக்கெட்டை கொஞ்சம் லெப்ட் படுக்க வைங்க, அப்புறம் ரைட்டு கொஞ்சம் படுக்க வைக்க. பழைய ஸ்கூட்டர் கேட்டான், என் ஸ்கூட்டர் எப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுது, ஸ்டார்ட் ஆகல. நானு ஒரு படத்திலேயே வந்து ஒரு பாட்டை பாடிருக்கேன். அப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டுல, அப்ப உட்டான் ராக்கெட்டு போகுது தறிக்கிட்டு யூட்டான் அடிக்குது பாரு மேல கேட்டுருக்கேன். அப்ப வந்து கடல்ல விழுந்துருச்சு. ஆனா அதையெல்லாம் பொய்யாக்கிருக்காங்க. இப்ப நீங்க வேற ஏதாவது பாட்டு தான் எழுதணும். இனி வந்து போகுதுன்னா அண்ட் இவரோட அந்த லைட் சைடு நீங்க ரொம்ப என்ஜாய் பண்றீங்கல்ல சார்? இப்ப இவரோட லைட் சைட இன்னும் டிஸ்ப்ளே பண்ண போறோம்.
எங்க ஷோல பிராங்க் கால்னு ஒண்ணு இருக்கு. இவரை வந்து யாருக்காவது ஒரு பிராங்க் கால் பண்ண வச்சு அவர் என்னதான் அவங்களை கலாய்க்கிறாங்கன்னு பார்த்து சிரிக்கலாமா? அடுத்தது விவேக் சார் ஒரு கிராங்க் கால் பண்ண போறாரு. அது கிராங்க் காலா பிராங்க் காலான்னு நம்ம பார்க்க போறோம். வணக்கம் தம்பி, நான் டிஎம்எஸ் பேசுறேன்ப்பா. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்குப்பா. நீ வந்து அந்த புரட்சி தலைவர் பாடல்களையும் நடிகர் திலகத்துக்கு நான் பாடிய பாடல்களையும் நீ ரொம்ப அழகா பாடுற தம்பி. யாருங்க நீங்க? யாரு? எங்க இருந்து பேசுறீங்க? வடிவேலு தம்பி தானே பேசுறீங்க? ஆமா தம்பி, உனக்கு ரொம்ப பிடிக்குமேப்பா என்னைய. நான் டிஎம் சவுந்தரராஜன் பேசுறேன்ப்பா. அந்த குரல், அந்த பாவம், அந்த குழைவுகளை கொடுத்து நீ அந்த பாடல்களை நீ பாடுகின்ற பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக, எனக்காக புரட்சி தலைவர் பாடல் ஒரு 2 வரி பாடி காட்டுகிறாயா? டிஎம் சவுந்தரராஜன் பேசுறேன் தம்பி. கொஞ்சம் லைட்டா வாய்ஸ்ல பிசிறு அடிக்குதுங்கய்யா. வயசாயிடுச்சுலாப்பா, 86 வயசு. சிஎம் விட 2 வயசு பெரியவன்பா நானு. அப்படியா? ஒரே ஒரு பாடல் அடிக்குது. ஐயா ஐயா, நெசமா சிஎம் சவுந்தரன் தான் பேசுறீங்களா? ஆமா தம்பி, அன்னை கூட நம்ம சிஎம் அந்த சட்டசபை திறந்தாங்களே, நம்ம வந்து பாக்கலையா? தேதி இப்ப சிவாஜி குரல் மாதிரி இருக்கு. நான் தான் சிவாஜிக்கும் பேசுறேன், பாடியிருக்கேன். புரட்சி தலைவருக்கும் பாடியிருக்கேன் இல்லையாப்பா? பேசும்போது சிவாஜிக்கும் பேசும்போது எம்ஜிஆர் பேசுறீங்களா? அந்த பாவம், அந்த குழைவு அந்த குரலில் கொண்டு வந்து கொடுத்த பொழுதுதான் வடிவேலும் மயிலும் துணை. இல்ல, ஏதோ சந்தேக கேசா இருக்க. சந்தேக கேசா? பாய், உன் பேரையே சொல்றேன், வடிவேலும். நான் விவேக் பேசுறப்பா. எனக்கு சிம்டம்ஸ் பட்டுச்சப்பா. சிம்டம் ஏதோ நோயா வந்து பேசிட்டு இருக்கும்போது தார் ரோட விட்டு வண்டி வந்து மண் ரோட்ல இறங்குது. வடிவேலு, எனக்கு நான் சொன்னேன் பேசிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு பிடித்த காமெடி நடிகை யாருன்னு கேட்டப்ப எனக்கு வடிவேலுன்னு சொன்னேன். நீ உணர்ச்சி வசப்படுறது எனக்கு புரியுதுப்பா. எனக்கும் பிடிச்ச காமெடி நீதான்ப்பா. அப்பா போதும்பா. காமெடி பாச்சிருக்கேன். எவ்வளவு காமெடி. ஒரு சாமியார் சீல போட்டு கலக்கிருப்பேன். அதாவது தென்னி பாச்சில போட்டு அடிச்சு நொறுக்கிருக்கேன். பண்ணுவாங்க. ஆமா, அந்த சீனை அப்படியே படம் பூரா போயிருக்க கூடாதான்னு கவலைப்பட்ட போது என்ன பண்றது, ஹீரோ ஹீரோயின் எல்லாம் இருக்காங்கல்ல, மீதி கதை வேற இருக்கலாப்பா. ஆமா, இதுல வர்றதே பெரிய விஷயம். புட்டேஜ் அதிகமா இருக்குன்னா நம்மள தானே கை வைக்கிறாங்க. புட்டேஜ் போச்சுன்னா பூரா காமெடியில தான் வெட்டி கொண்டு கூறு போடுறாங்கல்ல. நம்ம என்ன பண்ண முடியும்? சன் செட் ஆகும் போது தானே காமெடி எடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் நீ இப்ப லைன்ல வந்தது. நான் உன்னை கொஞ்சம் கலாச்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோப்பா. நீ மைண்ட் அனுப்பி இன்னும் 2 நிமிஷம் பதில் நம்பியிருப்பா. அப்படியா? பாத்தியா, பாட்ட பாடி இருப்பேன். ஒரு பாட்ட ஆரம்பிச்சேன். நீ பாடி ஒரு 2 வரி பாடி இருந்திருக்கலாம் தெரியுமா? நீ உன் பாடல், உன் குரல் பிரசித்தம் தானே. பக்கத்திலேயே சயின்டிஸ்ட் வேற இருக்காங்க. பாடுவாரு. கண்ணை நம்பாதே, உண்மை ஏமாற்றும், உண்மை ஏமாற்றும் காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, ஆனா கண்ணை நம்பாதீனா. ஆனா காதல ஏமாந்துட்டு பாரு. ஒரு செகண்ட். ரொம்ப நன்றி வடிவேலு. ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எப்படி? ஐயோ, ரொம்ப கியூட். அவர்கிட்ட இருக்கிறதே அந்த ஒரு இன்னசென்ஸ் இல்ல. நடுவுல ஆல்மோஸ்ட் நம்பிட்டாரு. ஆனா பிசிறு அடிக்குது. நல்லா சொன்ன. வண்டியை திடீர்னு தார் ரோட்ல தரைக்கு இறக்குவேன். So that was fun. பாத்தீங்களா சார்? இதான் அந்த லைட் சைட். ஆனா இன்னொன்னு பாட்டு பாட போறாரு தெரியுமா சார்? எங்களுக்கு நீங்க பாட்டு பாடுவீங்களா? சந்திராயன வேகமா விட்டுருக்காரு, அதோட வேகமா ஓடிடுவாரு. பரவாயில்லையா? 3K நீங்களா போக மாட்டீங்க தானே? 3 பேர் இருக்கும். மாட்டோம்லாம் தலையாட்டிட்டு இருக்காரு. ப்ளீஸ்